வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பிரதம மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை 32 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. நிதி சேர்க்கையை எளிதாக்கவும் தொழில் முனைவோரை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு பிணையில்லா கடன்களை வழங்குவதற்காக 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டம் நாளையுடன் 10 ஆண்டுகள் நிறைவு செய்ய உள்ளது. டெல்லியில் நடைபெற்ற மாநில அமைச்சர்களுக்கான மாநாட்டில் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் புதுப்பிக்கப்பட்ட மைக்ரோ டேட்டா போர்ட்டலை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் அதிகாரப்பூர்வ புள்ளியியல் அமைப்பில் நவீன தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து தரவுகளை சுலபமாக அணுக மற்றும் கையாளவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மாநில நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் நீர் வழங்கல் துறை அமைச்சர் திரு KN நேரு மற்றும் அவரது சகோதரர் ரவீந்திரன் உள்ளிட்டோரின் வீடுகளில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனைகள் 2 வங்கிகளில் கடன் மோசடி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் நடைபெற்று வருகின்றன. தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளையும் அதற்கடுத்து 48 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளையும் அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வை பொறுத்து மழை இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் நடைபெற்ற மாண்டே கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா மற்றும் அமெரிக்காவின் பென் ஷால்டன் இணை அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ செரண்டல்டோ மற்றும் சிலேயின் அல்ஜென்ட்ரோ டாவிலோ இணையை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.